ஏசாயா 41:12 படி உன்னுடைய சத்துருக்கள் யாவரையும் முதுகு காட்ட பண்ணி அவர்களை இல்பொருளாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எதெல்லாம் சத்துருவாக இருக்கு? பணப்பிரச்சனை ஒரு சத்துரு, வியாதி ஒரு சத்துரு, ரைட்? நீங்கள் வாங்கின கடன், உங்களுக்கு கடன் கொடுத்தார்களே அவர்கள் கூட உங்களுக்கு சத்துருவாக மாறி இருக்கலாம். ஏசாயா 41:12 சொல்லுகிறது, அவர்களை தேடியும் காணாதிருப்பாய், வியாதியை தேடியும் காணாதிருப்பாய், ரைட்? கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கலாம்ப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியே சொல்கிறேன் பாருங்கள். தாய் சிங்கம் கூட ஒருவேளை பட்டினியாக இருக்குமா, ஆனால் குட்டி சிங்கம் இருக்குது பாருங்கள். தாய் தான் பட்டினி கிடந்தாலும் எப்படியாவது சிங்க குட்டி என்ன கொண்டு வந்துடும்? ஆகாரம் கொண்டு வந்துடும். சங்கீதக்காரனுடைய வெளிப்பாடு, எப்பா ஒருவேளை சிங்கக்குட்டி கூட பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற நீங்கள் சந்திக்கிறீங்களே பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான வியாதி, பயங்கரமான ஃபேமிலி ப்ராப்ளம், இவைகளோடு வாழ்ந்தால் எப்படி நீங்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையா? அப்போது ஒரு நன்மையும் குறைவுபடாமல் வாழ வேண்டுமென்றால் உங்கள் பிரச்சனைகள் யாவும் இல்பொருளாக வேண்டும், அதாவது இல்லாதவைகளாக மாற வேண்டும். அதற்காக தான் தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்? எப்பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை வாழ முடியும் என்றால் விசுவாசிக்கும் பொழுது. அதே போல் எப்பொழுது உங்களால் விசுவாசிக்க முடியும் தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது. சரி அண்ணன், நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், என்னை தேடியும் வர வேண்டியதில்லை. நான் கொடுக்குற செய்திகளை நீங்கள் கேளுங்க. கேள்வியினால் விசுவாசம் வரும். கேடுகட்ட பிரசங்கத்தை கேட்டால் இருக்கிற விசுவாசமும் போயிடும். சரியான செய்தி எது என்று கண்டுபிடிச்சி காலையில் உங்கள் பிரச்சனை நிறையா இருக்கா, காலையில் எழும்பும் பொழுதே செல்லை ஆன் பண்ணிவிட்டு எழும்புங்க. சரிங்களா? காலையில் 1 மணி நேரம் உங்கள் விசுவாசத்தை விருத்தி அடைய செய்யக்கூடிய செய்திகளை அதற்கென்று நேரம் ஒதுக்க முடியாவிட்டாலும் சமையல் பண்ணிகிட்டே கேளுங்க. ரெஸ்ட்டில் ரூமில் இருக்கும்போது கேளுங்கங்க, சாப்பிடும்போது கேளுங்க, ட்ராவல் பண்ணும்போது கேளுங்க. ஏன்? கேள்வியினாலே விசுவாசம் வரும். ஆனால் அந்த 10 பேர் துர்ச்செய்தி கேட்டு சொன்னாங்க பாருங்கள், அப்படிப்பட்ட துர்ச்செய்தியை பேசுகிற அல்லது மனித நீதியை போதிக்கிற பிரசங்கமாக நிறையா இருக்காங்க. அதை நீங்கள் தான் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். ரைட்? இட்ஸ் வெரி ஈஸி. காலேபு யோசுவாவை போல சத்தியத்தை சரியாக அறிந்து போதிக்கிறவருடைய பிரசங்கங்களை நிறையா கேளுங்க. நீங்கள் இப்பொழுது வாழுகிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. வாக்கு பண்ணியிருக்கிற எத்தனை நன்மைகளும் உங்களை தானாகவே சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.